எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரோஸ் குக்கீஸ், அதாவது அச்சு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 600 கிராம் மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதுக்கு தக்க கூட்டி குறைச்சி கரெக்டாக பார்த்துக்கோங்க. பொதுவாக முட்டை நல்லா அடிச்சுக்கணும். முதல்லையே முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 200 கிராம் சீனியை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சீனி கூட ஒரு 4 ஏலக்காவையும் சேர்த்து நான் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முட்டையோட சீனி சேரும் போதே நல்லா தண்ணி விடும். இந்த சீனி கரைய உங்களுக்கு நல்லா வாட்டரியாக ஆகும். இதையும் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச், அதாவது ஒரு சிட்டிகை நான் சோடாப்பு சேர்த்துக்கிறேன், பேக்கிங் சோடா. இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 600 கிராம் அரிசி மாவு, அதாவது இது பச்சை மாவு, வறுக்காத பச்சை மாவு. இந்த மாவு நீங்கள் கடையிலே வாங்க முடியும். அதே நேரத்தில் நம்ம வீட்லேயும் இதை தயார் பண்ணலாம். நான் 600 கிராம் பச்சரிசி வாங்கி, அதாவது பலகாரத்துக்குன்னு இருக்கிற ஒரு குண்டு அரிசி, அதை வாங்கி ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற போட்டு நீங்கள் வீட்டிலே அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாவு நமக்கு ரெடி ஆயிரும். இந்த மாவையும் நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நீங்கள் கரைச்சிக்கங்க. நம்ம இன்னும் தேங்காய் பால் எதுவும் சேர்க்கலை, அப்போவே நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்குது. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். ஏன்னா சீனி ஈவனாக நமக்கு கரைஞ்சி எல்லாத்தோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அச்சு முறுக்கு சுட நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் நான் நல்ல முழுசாக எண்ணெய் விட்டுருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண அச்சு முறுக்கு அச்சுங்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும். பொதுவாக நீங்கள் அச்சு முறுக்கு அச்சு வாங்கினீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பழக்கமாகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை நீங்கள் சுடுறச்ச கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனால் முதல்லையே நல்ல எண்ணெயில் நீங்கள் நல்லா அதை ஊற விட்டு அதுக்கப்புறமா அது சூடாகிறச்ச நமக்கு அந்த அச்சு ரெடி ஆயிரும். ஸோ நான் இப்போ எண்ணெய் சூடாகிற வரைக்கும் அச்சு முறுக்கு அச்சை அந்த எண்ணெயிலே வச்சுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு முறி தேங்காவை நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் அச்சில் நமக்கு மாவு ஒட்டாது. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அச்சு முறுக்கு சுட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம அச்சு நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. நீங்கள் ரொம்ப, அதாவது எண்ணெய் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்ல சூடாக இருக்கும்போது நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. அச்சில் நீங்கள் முங்க வைக்காதீங்க. அப்படின்னா மேலே ஃபுல்லாக மூடிடுச்சின்னு சொன்னால் நமக்கு முறுக்கு கீழே வராது. அதாவது அச்சு முறுக்கு கீழே வராது. அதனால் இப்போ இதை எடுத்துட்டு நம்ம இப்போ இந்த மாவில் அப்படியே விட்டிங்கன்னு சொன்னால் ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கும்போது இப்படி லைட்டாக தூக்கிட்டு இப்போ இப்படி வரலன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஃபோக்கை வச்சு அப்படியே கீழே இழுத்து விட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு அச்சு முறுக்கு வந்துடும். இந்த மாதிரி நமக்கு லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். இதை நீங்கள் மாற்றி போடுங்க. இந்த ஒரு இது நம்ம சுட்ட உடனே இந்த அச்சை அப்படியே நீங்கள் எண்ணெயிலே வச்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அடுத்தது நீங்கள் போடும்போது அந்த அச்சில் மாவு ஒட்டும். ஏன்னா அது சூடாக இருக்கணும். அந்த அச்சு நல்லா சூடாக இருக்கணும். அப்போ நமக்கு அந்த அச்சு அழகாக வரும். நம்மளுடைய சுவையான அச்சு முறுக்கு ரெடி. இப்போ நம்ம அச்சு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்த்தோம். அச்சு முறுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு முட்டை நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதாவது
1/2 kgக்கு வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2 முட்டை இல்லைன்னா 2லேருந்து 2.5 முட்டை உங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சி கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த அச்சு முறுக்கை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நீங்கள் தேங்காய் பாலில் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா ஃப்ளேவர்டாகவும் இருக்கும். சிலர் வந்து மைதா மாவுலேயும் செய்வாங்க. ஆனால் அரிசி மாவில் செய்யும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த அச்சு முறுக்கை இந்த கிறிஸ்மஸ் சீசனில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.